அது வெளியிடுறாரு, அதில் வெளியிடுறாருங்கிறதான் செய்தி. அது தொடக்கத்தில் என்னையும் கூட பங்கேற்க கூப்பிட்டாங்க. அது அண்ணன் திருமாவளவன் வெளியிடுறது நான் பெறுறதுன்னா அது சரியா இருக்குது. அதில் அவர் முதல்ல அவங்க சொன்னது ஐயா ஸ்டாலின் வர்றாங்க, ஐயா ராகுல் காந்தி, சகோதரர் ராகுல் காந்தி வர்றாங்க, அவங்கெல்லாம் வர்றாங்கும்போது அது சரியா. அது ரெண்டாவது, எனக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு புதுசாக யாரும் மேடை போட்டு தர வேண்டியதில்லை. எனக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மேடையும் எனக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகிற இடம் தான். அதனால நான் அதை விரும்பலை. அதை வரவேற்கிறேன். வெளியிடுறது அண்ணல் அம்பேத்கரை பற்றிய செய்திகள் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு போய் சேருவது எந்த வடிவத்தில் போய் சேர்ந்தாலும் அதை ஏற்கணும், அதை வரவேற்கணும். அந்த வழியில் தம்பி விஜய் வெளியிடுறதை நான் வரவேற்கிறேன். அது தேவையற்றது. என்னை கேட்டால் போராடுவதற்கு எங்கள் ஐயா மருத்துவர் அவர்கள் ராமதாஸ் அவங்க சொல்கிற மாதிரி போராடுவதற்கு எத்தனையோ வழிமுறை இருக்குது. அவர் செவிகளில் விழுகிற மாதிரி அது முழக்கமிடலாம், ஒரு கோரிக்கைகளை வச்சு சத்தமிட்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு அநாகரிகமான அணுகுமுறை, அது தவிர்க்கணும். அது அப்போ நாளைக்கு சேர விடுவீங்க, அப்புறம் கல் எடுத்துடுவீங்க, அது நல்ல அணுகுமுறை இல்லை. எதிர்ப்பை, மக்களுடைய எதிர்ப்பை உணர்த்துவதற்கு வெளிக்காட்டுவதற்கு எத்தனை வழிகள் இருக்குது, ஜனநாயக முறையிலே வழிகள் இருக்குது. அதை ரசிக்க முடியாது, ஏற்க முடியாது. ஓடலூர் பகுதியில் இந்த செக்ஷன் 70 நிலப்பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 10,000 வீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் மின்வசதி இல்லை. அதை எப்படி பார்க்குறது? மின்வசதி இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதை எப்படி நான் பார்க்குறது? மக்கள் பொறுப்பற்ற மக்களாகவே நம்ம தமிழ் மக்கள். ஆமாம், அதுக்கு பல முறை நான் வந்து போராடி இருக்கேன். அவங்களுக்கு பாதை இல்லை, அவங்களுக்கு மின் வசதி கொடுங்க, அடிப்படை வசதியை கொடுங்கன்னு. இங்கே இருக்கிற படுகாசு இந்த மக்களுடைய கோரிக்கையை நான் வச்சு போராடினேன். நீங்கள் பார்த்தீங்க, பெரும் மழையிலே வந்து போராடிட்டு போனேன். அவங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்களாக தான் நாங்கள் இருந்தோம், இடையில மாற்றப்பட்டோம். எங்களை பழங்குடியிலேயே அந்த பிரிவிலே சேருங்கன்றாங்க. அந்த கோரிக்கையில் வந்து ஒரு பெரிய சிரமம் இல்லை. அதில் அவங்க பழங்குடிகள் தான், மலை சார்ந்து இடங்களில் வாழுகிற மக்கள் பழங்குடிகள் தான், அவங்களுக்கு தெரியும். அது அந்த கோரிக்கையை இன்னும் இவங்க நிறைவேற்றலை. அதுக்கப்புறம் அவங்க 30 ரூபா கேட்குறாங்க ஒரு கிலோ தேயிலைக்கு. அந்த தேயிலையே நம்பி எங்கள் வாழ்வாதாரம் இருக்குது. இந்த விலை இப்போ இந்த கொடுக்குற விலை தொகை போதுமானதாக இல்லை, 30 ரூபாயா கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் தான். அதை வலியுறுத்தி பல முறை நாங்கள் போராடினோம், அதுவும் கவனத்துக்கு எடுத்துக்கல அவங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 10,000 குடிகளுக்கு மின் தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா, மலை காடுகளுக்குள்ள தேயிலை தோட்டங்களுக்குள்ள நிறைய பூச்சி, பாம்பு, வன விலங்குகள் ஊறி வர்ற இடங்களுக்குள்ள மின் இணைப்பு இல்லாமல் குழந்தை குட்டிகளை வச்சு, கர்ப்பிணி பெண்களை வச்சு, வயது முதிர்ந்தவர்களை வச்சு மக்கள் வாழ்வது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை எல்லாருமே அறிவாங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் அறிகிறாங்களாங்கிறது தான் பிரச்சனை. இதை எனக்கு நீங்கள் கேட்கக்கூடாது, இங்கே நின்று வென்று போன எங்கள் அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கணும், இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கணும். அவங்க தான் இதுக்கு சொல்லணும்.